தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு பாலத்தின் பணிகள் 95 விழுக்காடு முடிந்து விட்டாலும் மீதமிருக்கும் பணிகள் முடிவடையாமல் இருப்பதால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதியுற்று வருகின்றனர். இணைப்புச் சாலையை விரைவில் அமைக்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய வியாபார பகுதியாக இருப்பது ஏரல். இங்கு ஓடும் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஏரலில் இருந்து குரும்பூர் மற்றும் நாசரேத்தை இணைக்கும் பாலம் கட்டப்பட்டது. அண்மையில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாலத்தில் சேதம் உண்டானது. இதனால் அவ்வழியே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதன் விளைவாக வாகனங்கள் ஆத்தூர் வழியாக இயக்கப்படுவதால் பள்ளி மாணவர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களும் மிகுந்த அவதிக்கு ஆளாகின்றனர். இப்போது போக்குவரத்து ஒரு வார காலமாக கம்ப்ளீட்டாக துண்டிக்கப்பட்டு விட்டு ஏரலை சுற்றியுள்ள 40 கிராம மக்கள் ஏரலுக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள், ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டிய நோயாளிகள் எல்லாருமே 30-40 கிலோமீட்டர் சுற்றி வைத்தியம் பண்ணவோ பள்ளிக்கு செல்லவோ இந்த வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் தொழிலுக்கும் முக்கியமான ஸ்தலங்கிறனால இப்போ ஒரு இருக்கிற கடையில் ஒரு 200-300 கடை டெய்லி 10 ரூபாய் கூட இதுவரைக்கும் வியாபாரம் நடைபெறாத சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. ஆண்டு கணக்கில் கிடப்பில் போடப்பட்ட இந்த வேலையை உடனடியாக முடித்து மக்களுடைய போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்தால் மட்டும்தான் இது நிரந்தர தீர்வாகவே தவிர மற்றபடி உடைந்திருந்த பாலத்தை செப்பனிடுவதால் அது தீர்வு ஆகாது என்பதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் 2012ஆம் ஆண்டு சுமார் 17 கோடி ரூபாய் செலவில் இந்த பாலம் அருகே புதிய உயர்மட்ட பாலம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. அதற்கான பணிகள் 90% முடிந்த நிலையிலும் குரும்பூர் பகுதியில் இணைப்புச் சாலை அமைக்கப்படாமல் இருப்பதால் மீதமிருக்கும் பால பணிகள் முடிவடையாமல் இருக்கின்றன. இதற்கு வனத்துறையினர் விதித்த தடையே காரணம் என்று இவ்வூர் மக்கள் கூறுகின்றனர். 90% வேலை முடித்து இன்னும் மீண்டும் குறைவாக முடித்து எங்கள் பகுதிக்கும் எங்கள் நகரத்திற்கும் வியாபார பகுதியை நீங்கள் காப்பாற்றி தர முடியும். தமிழக அரசையும் மத்திய அரசையும் கேட்டு ஏரல் அனைத்து வியாபாரி சங்கத்தினுடைய சார்பிலே இந்த வேண்டுகோள் வைக்கிறோம். நாங்கள் ஏறத்தாழ 2 ஆண்டு காலம் போராட்டத்திற்கு பிறகு சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் முடிய வேண்டிய இந்த பாலத்தை இதுவரை முடியாமல் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் இந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது குறித்து நபார்டு திட்ட இயக்குநரிடம் கேட்டபோது, நாசரேத் குரும்பூர் செல்லும் பகுதிக்கு இணைப்புச் சாலை அமைப்பதற்கு அதிக இடம் தேவைப்படுவதால் வனத்துறையிடம் ஒப்புதல் பெற கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். வனத்துறையின் அனுமதி கிடைத்தவுடன் இணைப்புச் சாலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே 16 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட பாலத்திற்கான இறுதிக்கட்ட பணிகள் முடிவடையாதது குறித்தும் இதனால் அப்பகுதி மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் பார்த்தோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிப்பதற்காக களத்தில் அப்பகுதி மக்களோடு நம் செய்தியாளர் நாகராஜ் உள்ளார். அவரிடம் பேசுவோம். நாகராஜ், ஏரல் குரும்பூர் இடையே பாலம் கட்டுவதற்கான பணிகள் எப்போ தொடங்கப்பட்டுச்சு? இந்த திட்டம் எப்போது முடிவடைந்திருக்கணும்? ஏன் இன்னும் முடிவடையல? அப்பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக சரணையா, இந்த மக்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருந்து பார்க்கப்பட்ட திட்டம் இந்த ஏரல் குரும்பூர் இணைக்கக்கூடிய அந்த ஆற்று பாலம் திட்டம். அதாவது தாமிரபரணி நதிக்கு குறுக்கே கட்டப்படக்கூடிய அந்த பாலமானது நாசரத் இந்த ஏரல் சாலையில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலமாக சுமார் 16 கோடி செலவில் 16 கோடியே 39 லட்சங்கள் செலவில் கட்டப்பட வேண்டிய பாலம் இது. இதற்கான பணிகள் 28/6/2012ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. அதே போல 27/12/2013ஆம் ஆண்டு முடிவடையும் சூழ்நிலையில் அது கடந்த 1.5 வருடங்களில் முடிவடையக்கூடிய நிலையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டது. ஆனால் முடிவு பணிகள் 95% முடிவடைந்த நிலையில் மீதமிருக்கும் 5% பணிகள் மட்டுமே முடிவடைய வேண்டிய சூழலில் தற்பொழுது பாலம் கடந்த 11 மாதங்களாக கிடப்பில் போடப்பட்ட பாலமாகவே இருக்கிறது இந்த திட்டம் பொறுத்தவரைக்கும். ஏனென்றால் இந்த பாலத்தை பொறுத்தவரைக்கும் இறுதிக்கட்ட பணிகள், அதாவது அந்த இணைப்பு பகுதி நாசரத்திலிருந்து நாசரத் குரும்பூரை இணைக்கக்கூடிய அந்த பாலமானது ஒரு பக்கம் இந்த ஏரல் பகுதியை இணைக்கக்கூடிய பகுதி
சாலை போடப்பட்டுள்ளது. ஆனால் அதே பகுதி மறுபக்கம், பாலத்தின் மறுபக்கம் குறும்பூரை இணைக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு 20 மீட்டர் தூரத்திற்கு வனத்துறையின் பகுதி இருக்கிறது. அதாவது ஒரு 10-15 மரங்கள் வரை இருக்கிறது. எனவே இந்த மரங்களை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வனத்துறையோட அனுமதி வேண்டும். எனவே இந்த அனுமதி பெறுவதற்காக கடந்த 11 மாதங்களாக முயற்சித்து வருவதாக நபார்டு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே உடனடியாக இந்த 20 மீட்டர் தூரத்தை உடனடியாக அந்த பாலம் அமைத்து இந்த மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் மட்டுமில்லாமல் வியாபாரிகள், மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவிகள் என தொழிலாளர்கள், வேலைக்கு செல்வர்கள் என அனைவரும் பாதிக்கப்படுவதால் அனைவர் தரப்பிலும் இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பாலம் வழியாகத்தான் சுமார் 40 கிராம மக்கள் இந்த பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய சூழல் உள்ளது. இது ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு வர்த்தகம் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக ஏரல் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் சுற்றிலும் இருக்கும் 40 கிராமங்களிலுமே விவசாய மக்கள் அதிகம் இருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் தேவைக்கான பொருட்கள் அனைத்தும் வாங்குவதற்கு வர வேண்டும் என்றால் இந்த ஏரல் பகுதி தான் வந்து செல்வது வழக்கம். இது காலம் பல்லாண்டுகளாக இந்த முறைதான் இருக்கிறது. இதை தாண்டி அவர்கள் 40 கிலோமீட்டர் பயணம் செய்தால் மட்டும்தான் தூத்துக்குடிக்கு சென்று பொருட்களை வாங்க முடியும். எனவே இந்த ஏரல் என்பது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதி, கோடிக்கணக்கில் வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதி. இந்த பிரச்சனைகள், அதாவது இந்த பாலம் உயர்மட்ட பாலம் முடிவடையாத காரணத்தினால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். இப்போது நம்ம இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இருக்கிற சிதம்பரம் இருக்க, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க இந்த உயர்மட்ட பாலம் முடிவடையாதனால? ஏரலுக்கும் நம்ம பகுதியை நம்ம திருச்செந்தூர், நாசரேத்து, குறும்பூர் எல்லாமே இந்த பகுதியில் தான் மக்கள் வராங்க போகிறாங்க. ஆனால் இது முக்கியமான ஏரல் வந்து மாவட்டத்தில் 3வது வணிக ஸ்தலமாக கருதிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த தென்பகுதியிலிருந்து வர விவசாயிகள் அவ்வளவு அந்த மற்ற விவசாயிகள் கனிமொழிகள் எல்லா ஜாமான்களும் வாங்க வர்றது போகிறது எல்லாமே இங்கே தான் வந்து வாங்கணும். உரம் மற்ற முக்கியமான பொருட்கள்லாம் இங்கே தான் வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் என்ன செய்யணும், மற்ற ஜாமான்கள் உரங்கள் எதுவுமே வாங்க முடியும். இதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த பாலத்தினால. ஆனால் பழைய பாலம் சரியில்லைங்கிறதுனால தான் இந்த புதிய பாலம் 16 கோடி ரூபா சொச்சத்தில் வழங்கப்பட்டது இந்திய அரசு. ஆனால் இந்திய அரசு தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டு இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, கெட்டிட்டாங்க. 95 செஞ்சுட்டாங்க. இந்த 10-15 மரத்தால் வனத்துறை செய்கிற வேலை, 10-15 மரத்தால் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மிகவும் பாதிக்கப்படுது. ஆனால் லேஸ் மாதம் பாதிக்கலை, ஏகப்பட்ட அளவு பாதிக்கப்படுது. இப்போ 15 நாள் எங்களுக்கு யார் ஊரில் எந்த விதமான விவசாயிகளோ மற்ற பொதுமக்களோ வரத்து போக்கு இல்லாமல் இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. பாலத்துக்கு மேலே தண்ணி போய் 2 பேர் செத்து போனாங்க. அப்படிலாம் பாதிக்கப்பட்டு ரொம்ப மக்களே பாதிக்கப்பட்ட ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும். இந்த உடனே ஒரு வாரத்திலே 15 நாளில் இதுக்கு உண்டான ஆவணங்கள் செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் போராட்டத்தில் இறங்கி இதை என்ன நாங்கள் மக்கள் இந்த அரசுக்கு நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்று நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் சொல்கிறோம். சரணி, அதே போல இவர்கள் சொன்னது போல வியாபாரிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வியாபாரிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் சரணியா. அதே போல வர்த்தகம் சார்ந்து இப்ப வர்த்தக சங்க தலைவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கூட இது குறித்து பேச நாகராஜ், இது குறித்து நம்ம பொதுமக்களோட விவரங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நபார்டு மண்டல தலைவர் திரு தனசேகர் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சார் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் இந்த தாம்போது உயர்மட்ட பாலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல 2012ஆம் ஆண்டு இந்த பாலம் தொடங்கப்பட்டிருக்கு. 95 விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 5% பணிகள் மட்டும்தான் நிறைவடையாம இருக்கு. பொதுமக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஏன் இந்த பணிகள் இன்னும் நிறைவடையல? இது குறித்து உங்க கருத்தை தெரிவிக்க முடியுமா? அதாவது நாசரேத் பக்கம் வந்து அணுகு சாலை அமைப்பதற்கு வனத்துறை அனுமதிக்காக வந்து காத்துட்டு இருக்கு மேடம். அது விரைவில் கிடைத்துவிடும், உடனே முடிச்சிடும் மேடம். சரி சார், விரைவில் வனத்துறையினரோட அனுமதி கிடைத்தால் அந்த 20 மீட்டர் பணிகள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்க. கடந்த 11 மாதங்களாக தொடர்ந்து இங்க இருக்கும் மக்கள் வனத்துறையினரிடம் இது குறித்து தொடர்ந்து மனு கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் கிடைக்கலையே. அடுத்த கட்டமா இதற்கு ஏதாவது என்ன நகர்வு இருக்கு? இது குறித்து ஏதாவது இல்ல நடவடிக்கை இல்ல, தொடர் நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் விரைவில் அது வாங்கிடுவோம், அனுமதி கிடைச்சிடும். ஐயா மன்னிக்கணும், விரைவில் அப்படின்னு சொல்றீங்க, அதற்கான கால நிர்ணயம் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இங்க இருக்கும் மக்கள் இப்போது மழை காலத்தில் இன்னும் அதிகமான சிரமங்களை சந்திக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அது வந்து ஏற்கனவே பக்கத்துல ஒரு காஸ்ட் போயிட்டு இருக்குது. அதுல டிராபிக் எல்லாம் போயிடும், அது எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இந்த உயர்மட்ட பாலத்துக்கு வந்து அணுகு சாலை வந்து வனத்துறை அனுமதி கிடைச்ச பண்ணிடுவோம். சோ இப்போதைக்கு 95% பணிகள் முடிஞ்சிடுச்சு. வனத்துறையினரிடம் அனுமதி பெற வேண்டியது மட்டும்தான் பாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வனத்துறையினரிடம் அனுமதி இன்னும் எத்தனை நாட்களில் கிடைக்கும் அப்படின்ற ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கருத்து கூற முடியுமா? டைம் கரெக்டா சொல்ல முடியும், விரைவில் நாங்க வாங்கிடுவோம் மேடம். மன்னிக்கணும். சரி சார், 2013 டிசம்பரிலே இந்த பணிகள் முடிவடைய வேண்டி இருக்கிறது.
இன்னும் 1 வருடம் ஆகியும் இந்த பணிகள் முடிவடையலை. இந்த கால தாமதத்துக்கு என்ன காரணம்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல அதான் சொல்றோம், அந்த அணுகு சாலைக்கு தான் இதான் அந்த இதை பண்ணி கொடுத்தாங்க. இணைப்புல உங்களோட கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நமது செய்தியாளர் நாகராஜிடம் பேசலாம். நாகராஜ், நபார்டு மண்டல அவர் நபார்டு சங்க நபார்டு மண்டல தலைவர் தனசேகரன் நம்மளோட இணைப்புல வந்தாரு. அவர் பேசிய விஷயம் இதுதான். திரும்பவும் அதே விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. அதாவது வனத்துறையினரிடம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேம், கால நிர்ணயம் எதுவும் அவர் கொடுக்கல. விரைவா முடிந்துடும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. சரியான விவரங்கள் அவர் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து மக்கள் அங்க என்ன சொல்றாங்க? கண்டிப்பாக சரண்யா, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதாவது இந்த உயர்மட்ட பாலமில்லால் மாற்றுப்பள்ளி இருக்கிறது என்று அவர் கூறியிருந்தார். அதாவது நபார்டு வங்கி இயக்குநருக்கு சொல்லும்போது கூட, அதாவது தரைமட்ட பாலம் ஒன்று இருக்கிறது. தரைமட்ட பாலம் தற்பொழுது சேதமாகியுள்ளது. அதனால் தான் தற்பொழுது இந்த பகுதியில் கடந்த 5 நாட்களாக, 1 வார காலமாகவே இந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதுவும் குறிப்பாக இந்த 5 நாட்களாக அந்த தரைமட்ட பாலத்தை மூழ்கடித்தவாறு நீர் செல்கிறது. எனவே அந்த பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் சுற்றித்தான், இந்த ஊரை சுற்றித்தான் இந்த பகுதியில் உள்ள இந்த ஏரல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி மக்கள் எல்லாம் தெற்கே உள்ள அந்த குறும்பூரோ அந்த பகுதி ஸ்ரீவைகுண்டமோ செல்ல வேண்டும் என்றால் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாக கூறுகிறார்கள். இது மிகுந்த மன உளைச்சலை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து அவரிடமே கேட்கலாம். இதனால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு இந்த வர்த்தக சங்க தலைவர் இருக்கிறார், அவர் தசரத பாண்டியன், அவர்கிட்ட குறித்து பேசலாம். சார், எந்த மாதிரியான வர்த்தகம் பாதிச்சிருக்கு? அதாவது இது சம்பந்தமாக நபார்டு வங்கி இயக்குனர் பேசும்போது இதற்கான பணிகள் முடிவடைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் முடிவடைஞ்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறது உங்க தரப்பு வாதம். இப்போ நீங்க இந்த மாற்றுப்பாதையான இந்த தரைமட்ட பாலம் இருக்கு, இதனால உங்க வர்த்தகம் எதுவும் பாதிக்கப்படுமா, இல்ல லாபம் அடையுமா? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி கோயில்பட்டி இடத்துல ஏரல் தான் 3வது பெரிய வணிக ஸ்தலம். இந்த வணிக ஸ்தலம் 3வது பெரியதாக இருக்குது. என்ன காரணம்னா இங்கே முக்கியமான வியாபாரம் மளிகை வியாபாரம், பலசர பாத்திர வியாபாரம், ஜவுளி கடை, நகை கடை, மற்ற ஹோட்டல் சில்லறை வியாபாரங்கள்லாம் இருக்குது. இவ்வளோ வியாபாரம் நாங்கள் 3வது இடத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற காரணம் நாங்கள் விலை குறைவாக கொடுக்குறோம். குறைவான லாபம் குறைவா, நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணல, லாபம் குறையாக கொடுத்து மக்கள் எங்கள்கிட்ட அதிகம் உறவு வச்சு சரக்கு வாங்குற மாதிரி நாங்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். இங்கே சுற்றியுள்ள 40 கிராம மக்கள் இப்போ 1 வாரம் எங்கிட்ட எந்த தொடர்பும் வைக்க முடியல. காரணம் இந்த தரைமட்ட பாலம் உடஞ்சி போச்சு. தரைமட்ட பாலம் உடஞ்சதுனால போக்குவரத்தை துண்டிச்சிட்டு, பஸ் போக்குவரத்து எதுவுமே கிடையாது. இப்போ தற்காலிகம் இப்போ சரி பண்ணி இன்றைக்கு காலையில் போக்குவரத்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் முழுமையான போக்குவரத்து எங்களுக்கு ஏற்படலை இன்னும். அதனால் இந்த உயர்மட்ட பாலத்தை அவங்க பூர்த்தி பண்ணி ஒரு மாத காலத்துக்குள்ள பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா, 1 மாத காலத்துக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துடலாம். இன்னும் குறைஞ்ச தூரம் தான் இருக்குது. பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இந்த வர்த்தகம் பழைய மாதிரி லெவலில் நாங்கள் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் வியாபாரத்தை பெருக்கிறக்கும் எங்களுக்கு இதனால் இந்த 1 வார வியாபாரத்தில் எங்களுக்கு பல கோடி ரூபா நஷ்டம். பல கோடி ரூபா நஷ்டம் கவர்மெண்ட்டுக்கு வருவாய் இழப்பு தான், எங்களுக்கு மட்டும் வருவாய் இழப்பு இல்லை. கவர்மெண்ட்டுக்கு இதனால் பல கோடி ரூபா வருமானம், நாங்கள் வரி செலுத்தக்கூடிய வருவாயும் இழப்பு தான். அதனால் இந்த உயர்மட்ட பாலத்தை கூடிய சீக்கிரம் ஒரு மாத காலத்துக்கு எங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்களும் நல்லா இருப்போம். இதனால் எங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கும் எங்களால் உரிய வருவாயை நாங்கள் செலுத்த முடியும். இதனால் இந்த தரைமட்ட பாலத்தை இப்போ பண்ணியிருக்க வேலை இது நிலையாக நிற்குமாங்கிற, இந்த மழை பெய்துகிட்டு இருக்கு. இந்த மழையில் ராத்திரிக்கு இந்த பாலம் தாங்குமாங்கிறது எங்களால் சொல்ல முடியாது. நாளைக்கு காலையில் பார்த்தா எங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் கூடிய சீக்கிரம் எங்களுக்கு உயர்மட்ட பாலத்தை சரி பண்ணி செய்து கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய வர்த்தக சங்கத்தி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம். சரணை, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதே போல் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களை சேர்ந்த ஜெயபால் நம்மோடு இருக்கிற அவரிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்கள், குழந்தைகள் கல்லூரி செல்லக்கூடிய, பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் எந்த அளவுக்கு இதனால் பாதிக்கப்படுறாங்க? குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்வதற்கு மிகவும் ஒரு இழப்பு ஏற்படும் என்பதை ஏற்கனவே நாங்கள் முன்கூட்டியே அரசுக்கு இதை அதிகாரிகளுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். ஏற்கனவே இந்த ஒரு மாற்றுப்பாலம் இருக்கிறது என்று ஒரு அதிகாரி சொன்னதை இப்பொழுது நாங்கள் அறிய வந்தோம். இந்த மாற்றுப்பாலத்தினுடைய நிலை என்ன என்பதை சம்பந்தப்பட்ட துறைக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறோம். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட இந்த தாம்போதி பாலமானது ஒரு மழைக்கு கூட தாங்காது. அணையிலே வெள்ளம் அதிகமாக பாலத்திற்கு மேலாக வெள்ளம் சென்றால் இந்த பாலம் உடைந்துவிடும். இந்த பாலம் உடைந்து விட்டால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் அரசின் கவனத்திற்கு ஏற்கனவே கொண்டு சென்றுள்ளோம். அது மட்டுமல்ல, இதனை கவனத்திற்கு கொண்டு செல்ல வலியுறுத்தி 10/10/2014 அன்று ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருப்பதாக நாங்கள் அறிவித்திருந்தோம், முறைப்படி தகவல் தெரிவித்திருந்தோம். அந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய சில நீதிமன்ற நடவடிக்கைகளின் காரணமாக அது தற்காலிகமாக நாங்கள் ஒத்திவைத்தோம் என்பதையும் மேற்கொண்டு தெரிவித்திருந்தோம். நாங்கள் இத்தனை மாதங்களுக்கு முன்பாக இந்த தகவல் தெரிவித்த பிறகும்
சம்பந்தப்பட்ட துறை இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த மழைக்காலங்களில் ஏற்படுகின்ற ஒரு அவல நிலையை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் இந்த பணியை செய்யாமல் விட்டுவிட்டு இன்றைக்கு அதற்கு ஒரு காலம் சொல்வது நிச்சயமாக கடமை தவறிய நிலை என்பதை பொதுமக்கள் சார்பாக நான் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இன்று இந்த வர்த்தகர்கள் பாதிப்பு, பொதுமக்களுடைய பாதிப்பு, கல்லூரி பள்ளி மாணவர்களுடைய பாதிப்பு, இவை அனைத்திற்கும் திட்டமிட்ட பணி செய்யாதது